ஒரு கிறிஸ்தவர் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய 4 வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதில் 4வது வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மார்க்கு 8வது அதிகாரம் 36வது வசனம். இதில் ஒரு மனுஷன் உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி சிலர் ஊழியம் அப்படின்னு சொல்லி அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கணும், அநேக ஆத்துமாக்களை வழி நடத்தணும்னு சொல்லி அதுலேயே ஃபோக்கஸாக இருந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தேவை, தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன மாதிரியான குணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுருவாங்க. ஆனால் போதனை செய்யும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இதே வசனத்தை உலகத்தான் தான் இப்படி இருக்கிறான், உலகத்தான் பணத்துக்கு பின்னாடி போய் இப்படி ஏமாறுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய இன்னொரு அர்த்தம் தான், உங்களை நீங்கள் இந்த மரணமான உலகத்திலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். 2வது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், ஞான ஸ்நானம் கூட எடுத்துட்டேன், ஒரு சர்ச்சுக்கு நான் தவறாமல் போகிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு நாம் ஒரு தப்பான கணக்கு போட முடியாது. அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். எதுலேருந்து? இந்த மரணத்திலேருந்து, இந்த உலகத்திலேருந்து. அப்போது சத்தியத்தை நம்ம அறியணும் அப்படின்னா வேதத்தை நம்ம தொடர்ந்து படிக்கிறதுனாலையும் அதையே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுனால மட்டும்தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். 3வது யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் தேவனையோ தேவனுடைய ராஜ்யத்திலேயோ போக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நம்மை கொண்டு போய் சேர்க்காது. என்ன இல்லாமல் ஒருத்தனும் பிதா கிட்ட வர முடியாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த யோவான் 14:6 சொல்லியிருக்கிற மாதிரி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, அவர் சொல்லியிருக்கிற கோட்பாடுகளின்படி வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வசனம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான வசனம் மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம். முடிவு பரியந்தம் வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்முடைய ஆரம்ப காலத்தில் நம்முடைய ரட்சிப்புக்கென்று நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்ட காலத்தில் நாம் எடுத்த முயற்சிகள், நம்முடைய பிரயத்தனங்கள் எல்லாம் நாள் செல்ல செல்ல வேதத்தை பற்றி நாம் படிக்க நிறைய போதனைகள் கேட்க நமக்குள்ள ஒரு விதமான லேசினஸ் உண்டாகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ற ஒரு சோர்வு, ஒரு மந்த நிலைமை நம்ம மனசுக்குள்ளே உண்டாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட ஆரம்பிப்போம். அப்போ இந்த மாதிரி எண்ணம், இந்த மாதிரியான ஒரு விதமான பின்னடைவு, சோர்வு உங்களை எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரட்சிப்பை நீங்களே காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் எப்படி நிலை நிற்கணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்களோ, அவருக்காக என்னென்ன முயற்சிகள் எவ்வளோ வாஞ்சை எடுத்தீங்களோ, அதை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன், இன்றைக்கி நான் மேக்ஸிமம் அந்த எஃபோர்ட்டில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நீங்கள் எண்டு வரைக்கும், உங்களுடைய மரண நாள் வரைக்கும் அதை எடுத்தால் மட்டும்தான் ரட்சிக்கவே பட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த 4வது வசனமாக நாம் பார்க்குற இந்த மத்தேயு 10:22 ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தினம் படித்து மனசில் நிறுத்தி தன்னைத்தானே இந்த வசனத்துக்கு முன்னாடி சோதித்து பார்க்க வேண்டியது கட்டாயம்.